நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். மலேசியாவின் 3வது கார் தயாரிப்பு திட்டம் தொடரப்படும். கடனுதவியை செலுத்துவதற்கான மொரட்டோரியம் விலக்களிப்பு நீட்டிக்க விரும்பினால் வங்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் 3வது தேசிய காரை உருவாக்கும் திட்டம் தொடரப்படும் என்பதை அனைத்துலக வாணிப தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி உறுதிப்படுத்தினார். 3வது தேசிய காரை உருவாக்குவதற்கு உதவக்கூடிய சரியான அணுகுமுறைகளை ஆய்வறிக்கையாகவும் விளக்கமளிப்பாகவும் அரசாங்கத்திடம் தாக்கல் செய்யும்படி புரோடுவா மற்றும் டைஹட்சு நிறுவனங்களை டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி கேட்டுக்கொண்டார். தற்போதைக்கு எந்தவொரு முடிவும் எடுக்கவில்லை என்றாலும் பரிந்துரைகளை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அவ்வகையில் அத்திட்டத்தின் செயலாக்கத்தை அரசாங்கம் ஆராய்வதற்கான ஆய்வறிக்கைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். மாரி மலேசிய வாகன தொழில் இயந்திரமய தொழில்நுட்ப கழகத்துக்கும் புரோடுவா நிறுவனத்துக்கும் இடையிலான கருத்திணக்க உடன்பாடு கையெழுத்திடும் நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி செய்தியாளர்களிடம் பேசினார். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட கடந்த ஒரு மாத காலத்தில் தேசிய வாகன தயாரிப்பு நிறுவனமான புரோத்தோன் ஹோல்டிங்ஸ் மொத்தம் 9623 வாகனங்களை விற்றது. தேசிய கார் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு அதிகரித்திருப்பதற்கு அரசாங்கம் அறிவித்த சலுகை திட்டங்களும் முக்கிய காரணமாகும். இவ்வாண்டில் சிறந்த விற்பனையை பதிவு செய்த 2வது மாதமாக ஜூன் விளங்குவதாக புரோத்தோன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விற்பனையில் அந்நிறுவனத்தின் 3 வகை வாகனங்கள் முன்னணியில் உள்ளன. கடந்த மே மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதத்தில் வாகன விற்பனை 69.5 விழுக்காடு உயர்ந்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 26.3 விழுக்காடு அதிகமாகும். அரசாங்கம் வரி சலுகைகளை அறிவித்துள்ளதை அடுத்து இவ்வாண்டின் 2ஆம் பாதியில் வாகன விற்பனை மேலும் அதிகரிக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக புரோத்தோன் ஏடார் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ரோஸ்லான் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து சாகார் ரக காரின் விற்பனை சிறப்பாக இருப்பதால் சந்தையில் அந்த தேசிய காருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும் என புரோத்தோன் நம்பிக்கை கொண்டுள்ளது. தேசிய வாகனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதும் விற்பனை உயர்வுக்கு காரணமாக அமையும் என ரோஸ்லான் சுட்டிக்காட்டினார். வங்கி கடனுதவியை செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கும் திட்டம் செப்டம்பர் இறுதியில் முடிவுக்கு வருகிறது. அதனை நீட்டிக்க விரும்புபவர்கள் சம்பந்தப்பட்ட வங்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். கடனுதவியை திரும்ப செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கும் சலுகையை மீண்டும் அனைத்து மக்களுக்கும் வழங்கினால் அது நாட்டின் வங்கித் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். மக்களின் சுமையை குறைக்க வங்கி நிர்வாகம் கட்டாயம் அந்த சலுகையை பரிசீலிக்கும் என டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது சொன்னார். அதனால் அக்டோபர் மாதம் தொடங்கி அந்த விலக்கை நீட்டிப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கி தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தகுதியுடையவர்களுக்கு அந்த சலுகையை வழங்குவது தொடர்பில் வங்கி தரப்பினர் கட்டாயம் பரிசீலிப்பார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் பாதிக்கப்பட்டிருக்கும் தொழில் முனைவர்கள், சிறு நடுத்தர தொழில்துறையினர், வருமானம் இழந்து தவிப்பவர்கள் ஆகியோரின் நலனை பேணுவது அவசியம். அதே சமயம் நாட்டின் வங்கித்துறை வலுவாக இருப்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும். அதனை கருத்தில் கொண்டே ஒட்டுமொத்தமாக அந்த சலுகையை நீட்டிக்காமல் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக வங்கிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த கோரப்படுவதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அரசாங்கத்தின் பல்வேறு உதவி திட்டங்களால் நாட்டின் தொழில்துறை மீட்சியடைந்து வருகின்றது. அதனால் மக்கள் எதிர்நோக்கியிருக்கும் நிதி நெருக்கடிக்கும் விரைந்து தீர்வு காண முடியும் என டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது நம்பிக்கை தெரிவித்தார். பெர்லிஸ் படாங் பசாரில் உள்ள லம்பா சுப்பிங் தொழில்பேட்டை பகுதியை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
நாட்டில் புதிதாக 3 கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய மலேசியர், எஞ்சிய 2 வெளிநாட்டினர். இன்றும் உள்நாட்டில் மலேசியர்கள் யாரும் தொற்றுக்கு இலக்காகவில்லை என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக தொற்றுக்கு இலக்கான 2 வெளிநாட்டினரில் ஒருவர் புக்கிட் பின்தாங்கில் தொற்றுக்கு இலக்கானவர்களுடன் தொடர்புடையவர். அந்நபர் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் அவரின் மூலம் வெளித்தரப்பினருக்கு தொற்று பரவும் ஆபத்து இல்லை என டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். அவர் உட்பட புக்கிட் பின்தாங்கில் இதுவரை 11 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 10 பேர் வங்காளதேச ஆடவர்கள், ஒருவர் மலேசியர். அப்பகுதியில் இருந்து அவர்களுக்கு யார் மூலமாக வைரஸ் தொற்றியது என்பதை சுகாதார அமைச்சு கண்டறிந்து வருகிறது. புதிதாக தொற்றுக்கு இலக்கான மற்றொரு வெளிநாட்டினர் சபா கோத்தா கினாபாலுவில் உள்ளவர். மொத்தமாக நாட்டில் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 8643 அதிகரித்துள்ளது. புதிய உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகவில்லை. 62 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய வேளை 85 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட்-19 தொற்று தொடர்பான இந்த புதிய தகவல்களை சுகாதார தலைமை இயக்குநர் ஒரு அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 71 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களில் 29 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளை 42 பேருக்கு எதிராக அபராதம் வெளியிடப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முத்தமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கராோகே போன்ற கேளிக்கை மையங்களிலும் இரவு நேர உல்லாச மையங்களிலும் உடம்பு பிடி மையங்களிலும் தூர இடைவெளியை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு அதிகமானோர் கூடியது உட்பட எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை அலட்சியப்படுத்தியது போன்ற பல்வேறு குற்றங்களை அவர்கள் புரிந்துள்ளனர். இதற்கிடையில் குறுக்கு பாதைகளை பயன்படுத்தி கள்ள குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க அரச மலேசிய போலீஸ் படை நாடு முழுவதும் மேற்கொண்ட சாலை தடுப்பு நடவடிக்கையில் 41,775 வாகனங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன. அதன் மூலம் குடிநுழைவு குற்றங்களுக்காக 16 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இன்னும் 620 பேர் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கான 2ஆம் கட்ட பரிசோதனையை மேற்கொள்ள தவறி இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று KLIA 2 கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையங்களின் வாயிலாக 724 மலேசியர்கள் தாயகம் வந்தடைந்தனர். அவர்களில் 723 பேர் தத்தம் வீடுகளில் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள உத்தரவிடப்பட்ட வேளை ஒருவர் மட்டும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை கண்காணிப்பு நடவடிக்கையின் போது அரச மலேசிய போலீஸ் படை 1000க்கும் அதிகமான வீடுகளை சோதனையிட்டது. இயந்திரமயமாக்கல் ஏற்படுத்தும் தாக்கத்தின் மீது மலேசியர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதனால் தங்கள் வேலையை இழக்க நேரிடும் அச்சமும் அவர்கள் மத்தியில் மேலோங்கியுள்ளது. இன்னும் 3 to 4 ஆண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சி தங்கள் வேலை பாணியை மாற்றும் என்ற ஆர்வத்தையும் அவர்கள் கொண்டிருக்கின்றனர். PwC மலேசிய அமைப்பு புதிய உலகில் இலக்கவியல் விரிவாக்கம் என்ற தலைப்பில் 986 பேரிடம் நடத்திய கருத்து கணிப்பில் 70 விழுக்காட்டினர் தங்கள் பணியில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆற்றும் பங்கின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது. இன்னும் ஈர்க்கக்கூடிய அதிகமான பணிகளை செய்ய தொழில்நுட்பம் உதவும் என 35 விழுக்காட்டினரும் சிக்கல்களுக்கு எளிதில் தீர்வு காண இயலும் என்று 27 விழுக்காட்டினரும் நம்பிக்கை தெரிவித்தனர். அதேவேளை அதிகளவில் இயந்திரமயமாக்கினால் தற்போதுள்ள தங்கள் வேலைக்கு ஆபத்தாகிவிடும் என 34 விழுக்காட்டினர் கலக்கம் தெரிவித்தனர்.
ஆனால் ஆபத்தை காட்டிலும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதை பல்கலைக்கழக பட்டதாரிகள் கருத்துரைத்தனர். கோவிட்-19 கொள்ளை நோய் தொற்றிலிருந்து மீண்டு வரும் மலேசியாவில் வேலைகளை தற்காத்துக் கொள்வது கடினம் என்றாலும் புதிய வழக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வது அவசியம் என்பதை PwC மலேசிய சந்தை பிரிவு தலைவர் நுருல் ஐன் அப்துல் லத்தீப் வலியுறுத்தினார். கலாந்தானில் கோவிட்-19 வைரஸ் தொற்றை துடைத்தொழிக்க விதிக்கப்பட்டிருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றுவதில் மக்கள் மெத்தன போக்கை கடைபிடித்துள்ளனர். அந்நடைமுறைகளை பின்பற்றும் கிளாந்தான் மக்களின் விகிதம் தற்போது 95 விழுக்காட்டிலிருந்து 90 விழுக்காடாக குறைந்துள்ளதை கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ ஹசானுடின் ஹசான் சுட்டிக்காட்டினார். கிளாந்தான் மாநிலத்தின் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையின் கீழ் விதிக்கப்பட்டிருக்கும் தூர இடைவெளியை பின்பற்றவில்லை என டத்தோ ஹசானுடின் ஹசான் கூறினார். உதாரணத்திற்கு நகர்ப்புறங்களில் உள்ள பேரங்காடிகளில் இன்னமும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் கிராமப்புற பகுதிகளில் உள்ள சாலையோர கடைகளில் மக்கள் தூர இடைவெளியை பின்பற்றவில்லை. அவர்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பதை காண முடிவதாக டத்தோ ஹசானுடின் ஹசான் சொன்னார். விதிக்கப்பட்டிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்து மக்கள் அறிவார்கள். ஆயினும் அதனை கடைபிடிப்பதில் அவர்கள் அலட்சிய போக்கை கடைபிடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினர் இன்னும் கோவிட்-19 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் விதிமுறைகளை மீறும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். கிளாந்தான் கோத்தா டாருல் நயீம் வளாகத்தில் JKKN மாநில பாதுகாப்பு பணி செயற்குழுவின் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஹசானுடின் ஹசான் செய்தியாளர்களிடம் பேசினார். பாந்துவான் பிரிஹாத்தின் எலக்ட்ரிக் உதவி திட்டத்தின் மூலம் குடியிருப்பு பகுதி பயனீட்டாளர்கள் பெற்றுள்ள கட்டண கழிவு விவரங்கள் ஜூலை மாத கட்டண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான கட்டண கழிவு விவரங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் என தனாகா நேஷனல் நிறுவனம் தெரிவித்தது. இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கி குடியிருப்பு பகுதிகளில் மீட்டர் கணக்கின் அடிப்படையில் மின்சார பயன்பாட்டு அளவை கண்டறியும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் குடியிருப்பு பகுதி உரிமையாளர்கள் ஜூலை மாத கட்டண அறிக்கையை பெறுவார்கள். அந்த அறிக்கையை பெற்ற 48 மணி நேரத்துக்கு பின்னர் தனாகா நேஷனல் நிறுவன அகப்பக்கம், செயலி ஆகியவற்றின் வாயிலாகவும் பயனீட்டாளர்கள் கட்டண கழிவு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கடந்த மாதம் 20ஆம் தேதி அரசாங்கமும் தனாகா நேஷனல் நிறுவனமும் இணைந்து பாந்துவான் பிரிஹாத்தின் எலக்ட்ரிக் உதவி திட்டத்தை அறிவித்தன. 76,60,000 குடியிருப்பு பகுதி பயனீட்டாளர்களுக்கு அந்த கூடுதல் உதவி அறிவிக்கப்பட்டது. அத்திட்டத்தின் மூலம் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் 231 ரிங்கிட் வரையிலான மின்சார பயன்பாட்டுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. அத்துடன் மாதத்துக்கு 601 900 கிலோவாட் மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் 10 விழுக்காட்டு கட்டண கழிவை பெறுவார்கள். வரும் சனிக்கிழமை நடைபெறும் சீனி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்க வாகனங்களில் இருந்து கொண்டே தகவல் அறிவிக்கும் இன்ஃபோ ஆன் வீல்ஸ் திட்டத்தை ஜப்பான் பஹாங் தகவல் துறை கையாண்டு வருகிறது. அங்குள்ள 13 மாவட்ட வாக்களிப்பு மையங்களுக்கு 6 இன்ஃபோ ஆன் வீல்ஸ் வாகனங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக ஜப்பான் கள அதிகாரி முகமது ஃபைசுல் எஃபெண்டி தெரிவித்தார். இன்றும் நாளையும் 2 நாள்களுக்கு காலை மணி 10 தொடங்கி மாலை மணி 5 வரை அந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. வாக்காளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை, SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை, வாக்களிப்பு மையங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டியதன் அவசியம் ஆகியவை குறித்து அதில் அறிவிக்கப்படும். வாக்களிக்க வருவோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் வாக்களிப்பு நாளிலும் அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என முகமது ஃபைசோல் விவரித்தார். சீனி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 70 விழுக்காட்டினர் வாக்களிப்பர் என தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. அந்த சட்டமன்ற தொகுதியில் 20,990 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். சபா வெள்ள நிலவரம். அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் இன்னமும் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
சபா கொத்த பலூட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தற்காலிக துயர் துடைப்பு மையம் மட்டுமே அம்மாநிலத்தில் இன்னும் செயல்பட்டு வருவதாக மாநில பேரிடர் நிர்வாக குழு ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. வெள்ள நிலைமை சீரடைந்து வருவதால் இதர துயர் துடைப்பு மையங்கள் மூடப்பட்டு அங்கு தங்கியிருந்த மக்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை பெய்த கனமழையால் சபாவின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 152 விடமைப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனிடையே ஜோஹர் முவார் ஸ்ரீமரந்தி தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக துயர் துடைப்பு மையம் நேற்று மாலை மூடப்பட்டது. அதில் தங்கியிருந்தவர்கள் அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுற்றுச்சூழல் சுகாதார விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யாநாதன் தெரிவித்தார். அம்மாநிலத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் முழுமையாக வற்றியுள்ளதை தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அனைத்து துயர் துடைப்பு மையங்களும் மூடப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய பச்சை மாணிக்கக்கல் சுரங்கத்தில் நிலச்சரிவு, 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தனர். Di samping didikan, minda yang berkembang memerlukan nutrisi yang baik. தக்க சட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும் என அமைச்சர் கூறினார். தலைநகர் தெலுங்கானாவில் 3 வருடங்களுக்கு முன் பெண் ஒருவரை கடத்தி 4 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரிய 3 ஆடவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து கோலா தெலுங்கானா உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அம்மூவர் மீதும் சுமத்தப்பட்டிருந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 25லிருந்து 42 வயதுக்கு இடைப்பட்ட அவர்களுக்கு கூடுதலாக பெரும்படி தண்டனையும் வழங்க நீதிபதி டத்தோ அப்துல் வஹாப் முகமது உத்தரவிட்டார். குற்றவாளிகளுக்கு தங்களை தற்காத்து வாதம் புரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அம்மூவரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க தவறியுள்ளனர். தெலுங்கானா கம்போங் படங் பிசாங்கில் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி காலை மணி 7:40 வாக்கில் அந்த 28 வயது பெண் கடத்தப்பட்டு மறுநாள் பிணை பணம் கிடைத்தவுடன் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டார். குரலும் விளக்கமும். குரல் 338. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பிற்கும் உயிருக்கும் இடையிலான உறவு தான் இருந்த முட்டையின் ஓட்டை பிரிந்து தனியே பறந்துவிடும் பறவையை போன்றது என்கிறார் திருவள்ளுவர். நாளை இரவு மணி 7:30க்கு TV 2லும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்தி கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.